ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டடி கிளாஸில ரோஹிணி வந்து அவங்க கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் வந்து நானாக வந்து படித்து முன்னேறினேன். என் குழந்தையும் பெற்றெடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த காஸ்மெட்டிக் கோர்ஸையும் வந்து படித்தேன். அப்படி இப்படிலாம் வந்து சொல்கிறாப்புல. எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போ வந்து உன் தப்பை எல்லாத்தையும் என் மேலே இறக்கி வைக்காத. என்னைக்கா இருந்தாலும் வந்து நீ மாட்டுவ அப்படிங்கிற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாப்புல. அன்னைக்கு எனக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாப்புல. இந்த பக்கம் மீனா வந்து பார்த்திங்கன்னா தூங்குறாங்க. பாட்டு தூக்கமே வரல. ஏன்னா ரோஹிணி சொன்னது தான் வந்து மைண்ட்லேயே வருது. என்ன பண்ணேன்னே தெரியாமல் எந்திரிச்சு முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா நம்ம முத்து வந்து எந்திரிச்சிராப்புல. இங்கே இவ ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு, மீனா ஏன் தூங்கலையா அப்படின்னா, எனக்கு தூக்கம் வரல. நான் வேணா பாட்டு பாடவா? வேண்டாம். அப்போ நான் வேணா ஏதாவது சொல்லவா? கதை சொல்லவா? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. கடைசியா வந்து நம்ம திட்டி விட்டுறாப்புல. யாரு? மீனா. சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாப்புல. அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, மனோஜ் கோட் செட்லாம் போட்டுட்டு வர எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்க்குறாங்க. வழக்கம் போல முத்து வந்து கவுண்டர் விட்றாப்புல. இத வந்துட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம ரோஹிணி வந்து ஒரு கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, மீனா வந்து அதுக்கு ஏத்தாப்புல நோஸ் கட் பண்றாங்க. மீனா சொல்ல சொல்ல வந்து நம்ம ரோஹிணியால எதுவுமே பேச முடியல. பேசாம வாய மூடிர்றாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிட்ட ஸ்ருதியும் வந்து அவங்களும் வந்து ஒரு கவுண்டர் விடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து நம்ம மீனாவ வந்து பூ வியாபாரத்த பத்தி தப்பா இது பண்ணிட்டு பேசுறாப்புல. இவருடைய தொழில் தான் உயர்ந்தது. பூ வியாபாரம் வந்து கம்மி அப்படிங்கிற மாரி பேச, நான் நல்லா நோஸ் கட் விழுது. யார்ட்ட? நம்ம முத்துட்டயும் நோஸ் கட் விழுது. இங்கிட்டு நம்ம ஸ்ருதிட்ட வந்து நோஸ் கட் விடுது. நான் ரோஹிணி வந்து வாயவே தொறக்கல. ரோஹிணி வந்து சொல்றாங்க, "நீ எதுவும் பேசாத விடு" அப்படிங்கிறாப்புல. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அடுத்து வந்து ப்ரொமோ காட்டுறாங்க. அதில வந்து இந்த ஊருக்கு போனதுலேருந்து தான் பிரச்சனையா இருக்கு. மீனா ஏதோ பார்த்து ஏதோ இது பண்ணியிருக்கா. என்னன்னு கண்டுபிடிக்கணுங்கிறாப்புல. அடுத்த நாள் கண்டுபிடிச்சு வீட்ல வந்து சொல்றாப்புல. பார்க்கலாம்